வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? கோகிலா. உங்க பேரு? ஸ்னேகா. வாங்க. ஐயோ பார்க்க முடியலையே, நமக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குது. நமக்கில்லை. சித்தப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு வர்றவங்கள வரவேற்றுட்டு இருக்கேன். ஓ, நீங்க வரவேற்கிற லட்சணத்தை இப்பதான் பார்த்தேன். போதும், அதுங்களா ஒண்ணு கூட உன்னை சைட் அடிக்கவே இல்ல. சித்தப்பா அதுங்களா சின்ன பிள்ளைங்க, உன் வயசுக்கெல்லாம் சைட் அடிக்கவே கூடாது. என்னம்மா, சித்தப்புக்கு வயசாயிடுச்சுன்னு சைட் அடிக்க கூடாதுன்னு சொல்றியா? அதானே? உங்க பேரு சடையாண்டி தானே? ஆமா. ஆனா நான் இப்ப ஷியாம்குமார். நான் கவர்மெண்ட் கெசட்ல கூட பேரை மாத்திட்டேனே. இது நீங்க தானே? ஆமா நான் தான். ஆமா, இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது எங்க பாட்டியோட கல்யாண ஆல்பத்துல இருந்தது. அவங்க பேர் கூட செல்லாத்தா, ஞாபகம் இருக்கா? நீங்க கூட அவங்கள தொர்த்தி தொர்த்தி லவ் பண்ணதா அடிக்கடி இந்த ஆல்பத்தை பார்த்து சொல்லுவாங்க. நான் அவங்களோட 2வது மகளோட கடைசி பொண்ணு. தாத்தா நல்லா இருக்கீங்களா? ஏமா, இது நான் இல்ல, இது என்னோட சித்தப்பா. அவர் பேர் தான் சடையாண்டி. என் பேரு ஷியாம்குமார்மா. சும்மா நீ கன்ஃபியூஸ் ஆயிட்ட. ஏ சுப்பராஜ், சும்மா. அத்தை, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. என்ன திடீர்னு? இன்னைக்கு கோவில்ல அம்பாளுக்கு தங்க கவசம் செலுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஜோதிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிவானா தங்க கவசத்துக்கு காணிக்க காட்டுறேன்னு வேண்டி இருந்தேன். அது இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. சரி, போயிட்டு வா. சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம். இதா சாக்குன்னு அந்த பால் கோக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிடாத. மத்தியானம் சம்மந்தி வீட்டுக்காரங்க வராங்க. சரிங்க அத்தை, நான் கோயிலுக்கு தான் போறேன். சரி போ. அத்தை, எங்கத்த கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு தான். கோயிலுக்கா? இருங்க நானும் வரேன். சித்ரா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே. என்னத்த நீங்க கோயிலுக்கு இப்படி தனியா போவீங்க? நானும் கூட வரேன். சீதாலட்சுமி அதான் கூட வரேங்கிறாள்ல, அவளையும் கூட கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. வா போலாம். வாங்க வாங்க வாங்க. உங்க பொண்ணு வரலையா? வந்துட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, உள்ள போ. சரி, சாப்பிட்டு தான் போணும். வாங்கம்மா வாங்க. இவங்களோட பொண்ணு. அப்படியா? வணக்கம்மா. வாங்க, உள்ள போங்க. என்னத்த ஒரு மாதிரியா வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, முகம்லாம் வேர்த்திருக்கு, அதனால தான் கேட்டேன். அத்தை, கோவிலுக்கு நம்ம இந்த பக்கம் போகணும். சரி. சித்ரா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீ வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் இப்ப போறது கோயிலுக்கு இல்ல, கார்த்தியோட கல்யாணத்துக்கு. அத்தை, நீங்க அங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே நானும் உங்க கூட வரேன். இதுல என்னத்த இருக்கு? உங்க ஃப்ரெண்டோட பையன் கல்யாணம், நீங்க போலனா எப்படி? நானும் கூட வரேனே.
எனக்கும் அந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கத்த. என்னத்த யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ நான் வந்தா கல்யாணமே நின்னு போற மாதிரி யோசிக்கிறீங்க. சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல சித்ரா. சரி சித்ரா, வா போலாம். வாங்க வாங்க. அத்தை, ஐயரு பூஜை சாமான் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அங்கதாம்மா இருக்கு. நீ போ சரி, ஜெயம்மா. நான் போய் எடுத்து தரேன். சித்தி, நீங்க எங்க ஓடுறீங்க? நான் வந்துட்டேன் தானே போறீங்க. என் சித்தி, நீங்க இப்படி எல்லாம் பண்ணா நான் போயிடுவேனா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ண சித்தி? என் சித்தப்பா பண்ண பாவத்தை போக்குறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பாடுபட்டு நடத்திட்டு இருக்கேன் சித்தி. நீங்க என்னடானா என்னையும் பாவம் பண்ண மாதிரி தானே பாக்குறீங்க. சித்தி, இங்க பாருங்க, இன்னும் 2 மணி நேரத்துல உங்க பொண்ணுக்கும் கார்த்திக்குக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறமும் என்னால பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா என்ன? யாருக்கு தெரியும், கடைசி நேரத்துல கூட என்ன வேணாலும் நடக்கலாம். சரசு. இல்லனே. அது சரி, மனமேடையில ஐஸ்வர்யாவை நான் தள்ளி விட்டுட்டு அவளுக்கு பதிலா நான் தாலி கட்டிக்க போறேன். என்ன மாமா? அட போங்க சித்தி, நீங்க வரவங்கள கவனிங்க, நான் போய் கல்யாண வேலையை பாக்குறேன். சரசு. வாங்க வாங்க வாங்க. உள்ள உட்காருங்க, போங்க. என்னத்த திரும்பவும் ஒரே பதட்டமா இருக்கீங்க? அது வீட்டுக்கு தெரியாம வரோம்ல, அதான் யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. பாரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல யாருக்கும் தெரியாம உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க. நீங்க யாராவது பாத்துருவாங்களோன்னு பயப்படுறீங்களா? வாங்கத்த போலாம். என்னத்த, ஜோதி பேரு அதுல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? என்னது? இல்ல, ஜோதி கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி பேனர் அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஆமா ஆமா. சரி வாங்கத்த போலாம். நான் வர சொன்ன நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஹாய் அத்தை. ஹாய்க்கா, இருங்க அம்மா கூட்டிட்டு வரேன். சாப்பிட்டியா? அம்மா, அங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சீதா. ஆண்டாளு, என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அத்தை, நீங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். என்னடி நீ இவ்ளோ லேட்டா வர? என் மாமியார சமாளிச்சுட்டு வரணும்ல, கூட சின்ன மாமியார் வேற. சின்ன மாமியாரா? அது யாரு? வேற யாரு? என் மருமக தான். அவ எனக்கு மாமியாரா இல்ல நான் அவளுக்கு மாமியாரான்னு தெரியல. என்ன பண்ணாலும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கா. கல்யாணம் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க, இதுல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அப்போ எப்படி சமாளிச்ச? எங்க சமாளிச்சேன், கூடவே எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்னடி வனிய கூடவே கூட்டிட்டு வந்திருக்க? வேற என்னடி பண்ண சொல்ற? அவ வந்தே தீர்வேன்னு கூடவே வந்துட்டா. வேற வழியே இல்லைன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்னன்னு? கார்த்திக்கும் ஜோதிக்கும் கல்யாணம்னா? ஏய் இல்ல, அதெல்லாம் நான் சொல்லல. கல்யாணத்துக்கு தான் போறோம், வீட்ல சொல்லிடாதேன்னு சொன்னேன். நானும் கூடவே வரேன்னு சொல்லி என் கூடவே வந்துட்டா. அப்படியா?
நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன்டி. இவங்க எங்க இங்க? அம்மா, இதெல்லாம் உன் வேலை தானா? ஹீரோன என்ன பண்றேன்னு பாரு. அவ எப்படியோ போயிட்டு போறா. பாத்துக்கோ. நீ வந்தல்ல. வாமா. எப்பமா வந்த? இப்பதான் நான் வந்தேன். நீ மட்டும் தான் வந்தியா இல்ல கூட யாராவது? என் கூட என் மருமக சித்ராவும் வந்திருக்கா. ஓ, நான் கூட மத்தவங்களும் வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். அவங்களும் கண்டிப்பா வருவாங்க. நான் நினைச்ச மாதிரி எல்லாம் கூடி வந்து. அப்படியா? பெரியமா, அத்தாச்சி உங்களை கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வரீங்களா? ஓ சரி, நான் பாத்துட்டு வரேன், நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, அந்த ஜோதியோட அம்மா வந்திருக்கு பாருங்க. நிஜமா வீட்ல இருந்து வேற யாரும் வரலையா? நானும் என் மருமகளும் வந்திருக்கோம். விட்டா மொத்த குடும்பம் வந்துருவாங்க போலயே. வார நீ வந்துட்டல்ல, எங்களுக்கு அதுவே போதும்டி. ஏமா, நீ எதுக்குமா அங்க வந்த? சரசு, என்னம்மா பேசுற நீ? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளி அவங்க. வந்தவங்களை இப்படிதான் பேசுவேன்? விருந்தாளியா? வெத்தலை பாக்கு வச்சு பத்திரிக்கை கொடுத்து அழைச்சாதான் விருந்தாளி. அப்படியா? அப்ப இவ முறையா வீடு தேடி போய் அழைச்ச விருந்தாளிதான். இவ இங்க வரத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓஹோ, இந்த பாரு மதனி, என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்ல யாரும் எனக்கு என்னைக்கும் விருந்தாளி ஆகவே முடியாது. எப்பவுமே அவங்க பகையாளி தான். என் பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்க வர்றத நான் விரும்பல. சரசு, இவ ஒன்னும் அந்த வீட்டு மருமகளா வரல. என் ஃப்ரெண்டா என் பையன் கல்யாணத்துக்காக வந்திருக்கா. முதல்ல இவங்களை வெளியில போக சொல்லு. சரசு, உனக்கு கோவம் வந்தா கண்ணு முன்னு தெரியாம பேசுவியா? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேன்? ஒரு விசேஷத்துக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஜெயமா, நீ கூட்டிட்டு போமா. அவ அப்படிதான், நீ வாடி வா. ஆமா, இங்க மண்டபத்துல தான் இருக்கேன். நீ பாட்டுக்கு வா. ஆமா, பாத்து போயா. பார்க்காம வந்துட்டேன்ப்பா. நான் பார்க்காம வந்த. அது ஒரு கப், அந்த பொண்ணு தான். டேய், எங்கடா இருக்க? கீழே இருக்கேன்டா. அப்படியா? சரி. டேய், மாடியில 3ஆம் நம்பர் ரூம்ல அடைச்சு போட்டிருக்கேன். சரி சரி, போனை வை, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. டேய், சீக்கிரம் வாடா. என்னடா? கார்த்தி, அம்மா, அத்தை வந்திருக்காங்க. அத்தை வாங்க. அத்தை வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல தம்பி, இது வரைக்கும் எனக்கு பிபி இல்ல. ஆனா இப்ப இருக்கிற பயத்தை பார்த்தா கண்டிப்பா பிபி வந்துருமோன்னு தோணுது. அவ்வளவு பயமா இருக்கு ஜெயா. அத்தை, இப்ப எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஜோதி கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். எனக்கு அதை நினைச்சு கூட பயம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு தான் பயமா இருக்கு.
ஒரு பக்கம் என் மாமியாரு, அவங்க முகத்தை பார்த்தாலே நான் பயந்தே செத்துருவேன். இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரு, அவர் சும்மாவே ருத்ர தாண்டவம் ஆடுவாரு. இது தெரிஞ்சா கேட்கவே வேண்டாம். அடுத்தது என் பையன், அவன் என் மாமியார்ல பாதி, என் வீட்டுக்காரல பாதி. அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதையெல்லாம் தாண்டி ஜோதி வேற. எந்த ஒரு பொண்ணுக்கும் தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அட்லீஸ்ட் தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியாவது தெரிய வரும். ஆனா ஜோதிக்கு தாலி கட்டின பிறகுதான் தெரிய வரும் மாப்ள. அத அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அத நினைச்சாதான் ஜெயா. ஏய், நீ எதுக்கடி எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்க? அது எல்லாத்தையும் என் பையன் கார்த்தி பாத்துக்குவான். நீ பேசாம இரு. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜோதி வேண்டாதுன்னு எதாவது பேசுவா. ஆனா அப்பதான் நீங்க 2 பேரும் ஏதாவது சமாளிச்சு பேசி அவளுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும். டேய், என்னாச்சுடா? அண்ணே, தூக்கியாச்சுண்ணே. சூப்பர்ரா. அவளை ஒரு 2 மணி நேரத்துக்கு வெளில விடாதீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் விட்டா போதும். சரிங்கண்ணே. டேய் கார்த்தி, நீ சாதாரணமா பால்கோவாக்குன்றவன் தான்டா. நான் அரசியல்வாதி. என்கிட்டே நீ சவால் விடுறியா? இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. அந்த பேனர் எல்லாமே ஆபீஸ்ல இருக்கு, எடுத்துட்டு போய் கொடுத்துரு. அப்பச்சி, அப்பதா எங்க காலையிலே வெளியே போயிட்டியே? அது அடுத்த வாரம் கட்சி மீட்டிங் நடக்குது அப்பதா. மந்திரிங்களாம் வராங்க. அதான் பேனரு போஸ்டரு அதெல்லாம் விட்டு ஆள் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கு காலையிலே போகணுமா? சாப்பிட்டுட்டு பைய போலாம்ல. அது இல்ல பார்த்தா, ஆல்ரெடி இதுவே லேட்டு. சித்ரா, காஃபி போட்டு எத்தனோடி. அப்பச்சி, சித்ராவும் உங்க அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் போய் அப்பதா வரேன். நீங்க எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு? ஏயா, ஏன் அப்பச்சிக்கு தானே நான் காப்பி போடுறேன். இதுல என்ன தப்பு? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போட்டு கொண்டாறேன். தர்மா, அப்பதா அப்பதா அந்த கார்த்தி பையன் நம்ம நல்லா முட்டாளாக்கிட்டான். அப்பதா முட்டாளாக்குனது கார்த்தி மட்டும் இல்லடா, நம்ம வீட்டு பொண்ணு சோதியும்தான். அவ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தத நான் மொத்தமா நம்பிட்டேன். அவளை நான் மொத்தமா நம்பிட்டேன். அவ சம்மதம் இல்லாம இது எப்படி நடக்கும்? நடக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வண்டி அடியா. வணக்கம் பையா. வணக்கம் நடராஜன். என்ன எப்பவும் படை சூழ வருவேன், இன்னைக்கு நான் தனியா வந்திருக்கேன். இது விருந்தாளி வீட்டு கல்யாணம்ல, இதுல அரசியல் கலக்க கூடாது பாரு. காது குத்தே அரசியல் லாபத்துக்காக பண்ற உங்ககிட்ட இருந்து
இப்படி ஒரு பேச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் என்னென்னமோலாம் இருக்கு, இதுக்கே இப்படி அசந்துட்டா இப்படி. வாங்க வாங்க. உட்காருங்க. பல வருஷமா என் பொண்ணை நான் பிரிஞ்சே இருந்தேன். எங்க நான் நிரந்தரமா அவளை பிரிஞ்சிருவேணும்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அவ இந்த ஊர்லயே, அதுவும் தான் சொந்த அத்தை வீட்லயே வாழ போறான்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அத்தை அத்தை ரொம்ப அவசரப்படாதீங்க, இன்னும் நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க மனசு நிறைஞ்சிட்டீங்கன்னா எப்படி? ஆமா, ஜோதி எங்க ஆளைய காணும்? இங்கதான் அத்தை, இங்கதான் எங்கேயாவது கல்யாண வேலையா கொஞ்சம் பிஸியா இருப்பா. ஆனா கரெக்டா மனவரைக்கு வந்துருவா. அம்மா இப்படி கொஞ்சம் நில்லுமா. அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியுமான்னு தெரியல, என்னை இப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க மாப்பிள்ள. நல்லா இருடா, நல்லா இரு. அண்ணே நீங்க எங்கதான் இருக்கீங்களா? ஆமாண்டா அண்ணே, ஐயர் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காருண்ணே. சரி மாப்பிள்ள, நீங்க ரெடி ஆகி வந்துருங்க. உங்களையும் ஜோதியும் மணக்கோலத்துல பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, நீ ரெடி ஆயிட்டு வா. நான் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாடா. என்ன சட்டை மாத்தாம இருக்க? சட்டை மாத்திட்டு வாங்கண்ணே, போலாம். வரச போயா, வரச போ. எல்லாம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு அவளை. அசோக்கு, நம்ம பசங்க வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்களா என்னன்னு பார்க்கணும். என்ன பார்த்துக்கணும், சரியா? சரிண்ணே சரிண்ணே. என்ன மாவட்டம், நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க? எந்த கல்யாணத்துக்கு போகலனாலும் இந்த கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும் தம்பி. ஓஹோ, ஆமா ஆமா, கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டி ஜோடியே எல்லாருக்களையும் விழ போற தம்பி. என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. நாங்க 2 பேரும் ஜோடியா தான் விழ போறோம். நீயும் பாப்ப, ஆனா பொண்ணு ஐஸ்வர்யா இல்ல, ஜோதி. ஏன்னா நான் தாலி கட்ட போறது ஜோதி கழுத்துல தான். ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரெடியா இருமாவட்டா? போடா போ, அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாண்டா நீ தாலியே கட்ட போற. வரச போயா, போ போ. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. யஸ்வத்வத வக்திராத்யாஹ வாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னதி சததம். போடுங்க. விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரி புத்திராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் சர்வதனயாய நமஹ. ஓம் சர்வரீ. தேடு தம்பி தேடு, சர்வாத்மகாய நமஹ. நீ எங்க தேடினாலும் ஜோதி உனக்கு கிடைக்க மாட்டாடா. ஓம் அநேகார்ச்சிதாய நமஹ. குட்டிக்குங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. பொண்ணு வர சொல்லுங்க. ஓம் வசுதாரிண்யே நமஹ. ஓம் போடுங்க. ஓம் கமலாயே நமஹ. ஓம் காந்தாயே நமஹ. ஓம் காமாயே நமஹ. ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமஹ. ஓம் அனுகிரகப்பிரதாயே நமஹ. ஓம் புத்தயே நமஹ. ஓம் அனகாயே நமஹ. ஓம் ஹரிவல்லபாயே நமஹ. ஓம் அசோகாயே நமஹ. ஓம் அமிர்தாயே நமஹ. ஓம் தீப்காயே நமஹ.
ஓம் பத்மோத்பவாயே நமஹ ஓம் பத்மமுக்தே நமஹ ஓம் பத்மநாபப்ரியாயே நமஹ ஓம் ரமாயே நமஹ ஓம் பத்மமாலாதராயே நமஹ பொருது ஓம் தேவ்யே நமஹ ஓம் பத்மிங்கே நமஹ ஓம் பத்மதந்திங்கே நமஹ ஓம் புண்ணியகந்தாயே நமஹ ஓம் சுப்ரசந்தாயே நமஹ ஓம் பிரசாதாவிமுக்தே நமஹ ஓம் பிரபாயே நமஹ. நீ நேரா போய் அங்க மாவட்டத்தை பாரு, அவர்கிட்ட உன் போனை கொடு. ஓம் சுபஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ ஓம் சுபஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ ஓம் பூர்வஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதன் நமஹ. அண்ணே இந்தாங்கண்ணே ஃபோனு. யாரு? பேசுங்கண்ணே, தெரியும். இந்தாங்க பேசுங்க. ஹலோ, என்ன மாவட்டம் ஷாக்கா இருக்க? எப்படி நம்ம பிளானு? என்னடா நம்ம தான் பொண்ணை கடத்தணுமே, ஜோதி எப்படி இங்க வந்தான்னு தானே யோசிக்கிற? ஏய் பார்த்து போய், நீ பார்த்து போக வேண்டியதானே? இவங்கள பார்த்தா கல்யாணத்துக்கு மொய் வைக்க வந்த மாதிரி தெரியலையே. வச்ச மொய்யை திருட வந்தவங்க மாதிரிலாம் இருக்காங்க. இந்த பாரு, நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் லாக் பண்ணு. நான் இந்த பக்கம் லாக் பண்றேன். சரிடா, நீ லாக் பண்ணேன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, புரியுதா? போ. ஜோதியை இவங்க கடத்த போறாங்க. ஜோதி, ஜோதிமா வாமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அந்த ஐயரு தட்டு எடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் நான் எடுத்துட்டு வரேம்மா. அங்க பொண்ணு ரூம்ல உன்னை கூப்பிட்டு இருக்காங்க, போ. அப்படியா? சரி, அந்த தட்டு இத நான் எடுத்துட்டு வரேம்மா, நீ போ. சரி சரி சரி. மாவட்டம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நிறைய காத்துட்டு இருக்கு மாவட்டம். அப்புறம் அவசரப்பட்டு எங்கேயும் வெளியில எல்லாம் போயிடாத. இருந்து கல்யாணத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போறேன். ஏன்னா இந்த கல்யாணத்துல உமக்கும் பெரிய பங்கு இருக்குல்ல. நீ இல்லைன்னா நான்லாம் இவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பேன்னு கூட சொல்ல முடியாதுல்ல. அதனால என்னோட வெற்றியில உமக்கும் பங்கு இருக்கு. அப்புறம் மாவட்டம் இருந்து கல்யாணத்தை பார்த்து அர்ச்சதை போட்டு பாயாசத்தை சாப்பிட்டுட்டு தான் போறேன். அவசரப்பட்டு போனை உடைச்சிடாதீங்க. புது செட்டு என் மகன் கல்யாணத்துக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு கோபம் வந்தா உங்க போனை போட்டு உடைங்க, சரியா? அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், எங்கடா இருக்கீங்க? குடவுன்ல தானே இருக்கோம். முட்டா பசங்கள. ஜோதி இங்க இருக்கடா. அண்ணே என்னண்ணே சொல்றீங்க? அண்ணே பொண்ணு இங்க தானே இருக்கு. அதுல யார் இருக்கான்னு பாருங்கடா. இதோ பாக்குறேண்ணே. அண்ணே இதுல உங்க பொண்ணு சித்ராமா தானே இருக்காங்க. ஏமா சித்ரா, நீ இங்கே இருக்க? ஜோதி உன்னை ரூமுக்கு கூப்பிட்டுச்சுமா. என்னையா? உன்னையதாம்மா, ஏதோ பேசணுமா, முக்கியமான விஷயமா. போய் பாரு, போ.
ஜோதி அறிவு கேட்டவங்கள ஒரு பொண்ணு தூக்க வக்கில்ல கடத்துறத யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? நீங்க என்ன அவ்வளவு முட்டாளா? நீங்க மட்டும் நேர்ல சிக்கினீங்க, உங்களை கண்டந்தனமா வெட்டி போட்டுருவேன். அண்ணே, எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. டேய், இப்ப மன்னிப்பு கேட்டு என்னடா பிரயோஜனம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஜோதி கழுத்துல கார்த்தி தாலி கட்ட போறான்டா. என்னுடைய மொத்த பிளான சொதப்பிடிச்சுடா. அண்ணே, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. எங்க உயிரை கொடுத்தாவது எப்படியாவது நாங்க செய்யறோம்ண்ணே. டேய், நீ என்ன சொன்ன? எங்க உயிரை கொடுத்தாவது கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறோம்ண்ணே. அப்படின்னா நான் இப்ப சொல்ற மாதிரி செய்டா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நடக்கணும்டா, பாத்துங்க. வேலையை முடிச்சுட்டு நாங்க கால் பண்றோம். டே கார்த்தி, என்கிட்டே சவால் விட்டுட்டு அதுல நீ ஜெயிக்கவும் போறியா? ரெண்டு குடும்பத்தையும் நிரந்தரமா பிரிக்கிறேன்டா. वंदे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामवयप्रधामणिकनिर्नानाविधैर्भूषितां டேய் கார்த்தி, எனக்கு என்னமோ பயமாவே இருக்குடா. நானே எதையும் காட்டிக்காம எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். நீ முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரு போல இருக்க. சரிடா. ஆமா, இது நீ எப்படி பண்ண போற? அதெல்லாம் நடக்கிறப்ப பாரு, சரியா? ஆனா ஒண்ணு, ஜோதி மட்டும் இங்க இருந்து எங்கேயும் வெளியில போகாம பத்திரமா பாத்துக்கோ. சரிடா. நான் பாத்துக்கிறேன். என்ன ஜெயமா? ஒண்ணு இல்லைங்க, மாலையை சரி பண்ணிவிட்டேன். அனுகிரகபதாம் புத்தி மணகாம் ஹரிவல்லபாம் அசோகாம் அமிர்தாம் தீப்தாம் லோகசோக விநாசினிம். நீ எப்பமா வந்த? இப்பதாண்டி. நீ மட்டும் தான் வந்தியா? என் கூட சித்ராவும் வந்திருக்கா. ஓகே. பாட்டி எப்படி விட்டாங்க? எதையோ சொல்லிட்டு வந்துட்டோண்டி. பத்மோத்பவாம் பத்மவகீம் பத்மநாப பிரியாம் ரமாம். அம்மா, ஆண்டாளம்மா, நெருங்க எனக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது. நீதான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். கார்த்தி ஜோதி கழுத்துல தாலி கட்டணும். ஜெயமா, எங்க போன? தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க, போய் அழைச்சிட்டு வந்தேன். என்னண்ணே, உங்க பொண்ணு பத்திரமா இருக்குல்ல? நீ பாருண்ணே, அந்த பசங்க உங்க பொண்ணுன்னு தெரியாம ஏதாவது பண்ணிட போறாங்க. வேணும்னா நீங்க போய் காப்பாத்துங்கண்ணே. என்னண்ணே இது, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு பிபி வந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கணும். வாங்க ஒரு செல்ஃபி எடுப்போம். சிரிங்கண்ணே. என்னண்ணே செல்ஃபி கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்க? வாங்கண்ணே.
அட வாங்கடே வாங்க 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 சந்திர சகோதரிம் சதுர்புஜாம் சந்திரரூபாம் இந்திராம் இந்திரசீலாம் ஆகலா ஜனனீம் புஷ்டிம் சிவாம் சிவகரிம் சதிம் விமலாம் விஸ்வதனனீம் புஷ்டிம் தாரித்ரநாசினீம் பிரீதி புஷ்கரணிம் சாந்தாம் சுக்லமால்யாம்பரம் ஸ்ரீயம் பாஸ்கரிம் பில்வலனயாம் வரோரோகாம் யசஸ்வினிம் வசுந்தரா உதாராங்காம் ஹரிணீம் ஹேமமாலினீம் लक्ष्मीं क्षीरसमुद्रराजधनयां श्रीरङ्गधामेश्वरीं धासीभूत समस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटां ஜோதி இந்த பக்கம் வா स्वां त्रिलोक्यकुटुम्बिनीं இங்க நில்லு देवकुन्दप्रियां माधर्नमामि कमले कमलाय दाक्षी श्रीविष्णुकमलवासी विश्वभारः क्षीरोदये कमलकोमल गर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमदां शरण्ये शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये धनधान्यकरं सिद्धिं श्रेणसौम्यां शुभप्रदां निर्भवेश्मगधानन्दां वरलक्ष्मीं शुभप्रदां तट्टि எடுத்துட்டு வாங்கம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் ஜோதி நீ இங்கே நில்லு சௌமியா நீ போய் எடுத்துட்டு வா சரிம்மா நான் போறேன் அத்தை. வேணா இரு போடி அந்த பயல பார்த்ததும் அப்படியே போட்டு தள்ளுற. இந்த மாங்கல்யத்தை பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. ஏய் சும்மா இரு நீ சின்ன பொண்ணு. சீதா நீ போயிட்டு வா போங்கறல்ல போ. ओम अग्नये स्वाहा अग्नये इदं नमः ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः ओम सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः ओम प्रजापतये स्वाहा प्रजापतये इदं नमः ओम रुद्राय स्वाहा रुद्राय वस्वतये इदं नमः ओम भूः स्वाहा
वायवे इदं नमः ॐ कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः ॐ रुद्राय स्वाहा रुद्राय पशुपतये इदं नमः ॐ केशवाय स्वाहा केशवाय इदं नमः ॐ नारायणाय स्वाहा नारायणाय इदं नमः ॐ माधवाय स्वाहा माधवाय इदं नमः அப்பதா மண்டபம் உள்ள போ अग्नये गट्टिमेळं ओम सर्वमंगलमांगल्ये ஏய் ஜோதி கொஞ்சம் மாலை சரி பண்ணு சரி பண்ணு शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते ओम महालक्ष्मी सविद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम मांगल्यं धन्तुनानेन मम जीवन हेतुना कंठे रत्नाभि सुभगे त्वञ्जीव सरधां सदम्